வெயில் விளையாடி கொண்டு இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். கல்யாணத்தை செஞ்சுப்பார், வீட்டை கட்டிப்பார் என்று எங்கோ எப்போதோ யாரோ கூறியது ஞாபகத்தில் நீர் சொட்டி வியர்க்குள் ஆவியானது. அவன் பின்னால் மாட்டிய பேக்கோடு, தலையில் கவிழ்த்திய கவசத்தோடு, கழுத்து நசநசங்க, முதுகில் சட்டை ஒட்ட, இருசக்கர வாகனத்தில் நகரத்தின் வாசல் கடந்து வெகு தூரத்தில் சென்று கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கதான சொன்னாங்க என்று முணங்கிய மூளைக்குள் புழுங்கி தவித்த சூட்டை அணைக்கவே முடியாத தார் சாலையில் சுருண்டு கிடக்கும் மொட்டை மரம் ஒன்றின் எலும்புக்கூட்டின் நிழலில் கொஞ்சம் மறைந்து கொண்டு அலைபேசியில் மீண்டும் அழைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு வகையில் சொந்தம். என்ன சொந்தம், எப்படி சொந்தம், தூரமா பக்கமா என்றால் இன்னொரு கதை எழுத வேண்டி இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக அவர்கள் சொந்தம் என்ற மட்டும் தொடர ரிங் தன்னை மெல்ல சுற்றி சுற்றி நுழைத்து கொண்டு காதை வேகமாக இழுத்து வந்து அவன் காது பக்கம் படர விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமாங்க, இங்கதான் ஒரு பெரிய புளிய மரம் இருக்கு என்று சொன்னான். ஆமாமா, ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கு, அதுக்கு முன்னால தான் நிற்கிறேன் என்றும் சொன்னான். மறுமுனை அவனின் காதை கொத்தி எடுத்து கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். பெட்ரோல் பங்குக்கு நேரா உள்ள ஒரு ரோடு வருதா, அதில் வாங்க. அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தா அங்கே ஒரு 3 ரோடு ஜாயிண்ட் ஆகும், அதில் லெஃப்டில் போகிற ரோட்டில் வாங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் வந்தா அந்த ரோடு ஒரு சந்து மாதிரி ஒரு சின்ன வழியில் போய் 2ஆ பிரியும். அதில் ரைட்டில் வர்ற ரோட்டில் வந்தால் ஒரு பேக்கரி இருக்கும். அந்த பேக்கரி தொட்ட மாதிரி ஒரு மண் ரோடு போகும். அதில் வந்தால் 2 தென்னை மரம் இருக்கும். அதுக்கு பின்னால் ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு பின்னால் வர்ற ரோட்டில் வந்தீங்கன்னா நம்ம வீடு. பெரிய கேட்டு போட்டிருக்கும், 3 நாய் இருக்கும் என்று சொன்னார். அவர்கள் அலைபேசியை வைத்த பின்னும் வழிகள் அவன் காதில் புது புது வாகனங்களை சர்ரு சர்ரு என இயக்கி கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். உச்சி வெயில், பசி வேற. இந்த வாரம் முழுக்க அவன் தன் தங்கை கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்க அலைந்து கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் ஒரு பகுதிதான் இன்றைய இந்த நாடகம். மேடை முழுக்க வியர்வை, கடல் களைப்பின் தவிர்ப்பு. அவன் வழிகளை மனதில் ஓட்டிக்கொண்டே வண்டியை செலுத்தி கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். உள்ளுக்குள் வந்த பெரும் கோபம் இன்னதென தெரியாத ஒரு வகை ஆற்றாமைக்குள் நிரம்பி வழிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணை திறந்து விட்டு காட்டில் விட்ட கதை போல புதிய பல மொழியை மனதுக்குள் எழுதி கொண்டே சென்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். 2 மணி நேரத்திற்கு பின்பு தொப்பலாக நனைந்தபடியே வீட்டு கதவை தட்டினான். நாய்கள் 3ம் திருடனை கண்டது போல பயங்கரமாக குரைத்தன. அந்த சொந்தக்கார அம்மா மெல்ல தலையை வெளியே எட்டி பார்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும். பத்திரிக்கை கொடுத்த அடுத்த 10 நிமிடத்திற்கு பின்பு அலைபேசியில் மறுமுனை பேசியது என்றுதான் சொல்ல வேண்டும். சொல்லு மச்சான், கேள்விப்பட்டேன், நண்பன் ஒருவன் பேசினான். அதாண்டா, இப்போ வீரபாண்டியில் இருக்கேன், வீட்டில் இருக்கியா, பத்திரிக்கை தரணும் என்றான் அவன். குரல் சக்தியே இல்லாமல் துவண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். பத்திரிக்கை தர இவ்வளவு தூரம் வரியா? போடா, போய் வேலையை பாரு. கல்யாணம் என்னைக்கு எங்கன்னு மட்டும் எஸ்எம்எஸ் பண்ணு, போதும், நான் வந்துடுவேன். டேக் கேர்டா, வெயில் பயங்கரமாக இருக்கு என்று சொன்னான். அலைபேசியை வைத்த பின்னும் அவனின் நண்பனின் கை அவன் தோளில் அணைந்தே கிடந்தது போல உணர்ந்தான். மூளை எங்கும் குழுகுழுவென வீசி கொண்டிருந்தது. நட்பின் சாமரம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றான். இது மற்றொரு கதை. ஐயோ, இது என்ன கொடுமை, நான் இறந்து விட்டேன், படுக்கையின் மீது அசைவற்று கிடக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும்.
என் மனைவி காயத்ரி கையில் மொபைலை வைத்து கொண்டு யார் யாருக்கோ ஃபோன் செய்து அழுது கொண்டிருக்கிறாள். என் 6 வயது மகன் கார்த்தியும் 4 வயது மகள் ஹரிணியும் விவரம் புரியாமல் அம்மா அழுவதால் அவள் காலை கட்டிக்கொண்டு அழுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தெருவிலுள்ள அனைவரும் என்னை பார்க்க கூடிவிட்டார்கள். இவர்கள் கூடி அழுவது எனக்கு நன்றாக கேட்கிறது. ஆனால் என்னால் எதுவும் பேச முடியவில்லை. ஓ, நான் ஆவியாகிவிட்டேனா? எனக்கே தெரியவில்லை. உறவினர்கள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். என் மனைவிக்கு ஆறுதல் சொல்லி என் குழந்தைகளை வருத்தத்துடன் தடவி கொடுக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். என் நண்பர்கள் பலர் வந்து விட்டார்கள். பலர் என்னுடன் தீர்த்தம் சாப்பிடுபவர்கள். நான் அடிக்கடி குடிப்பதாலும் சிகரெட் பிடிப்பதாலும் டாக்டர்கள் பலமுறை என்னை எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் நான் திமிர் பிடித்தவன். எதையுமே காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. இப்போ திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் தூக்கத்தில் இறந்து விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். அட, யார்? சிவகுமாரா? என் பழைய நண்பன் ஒரு பெரிய ரோஜா மாலையுடன் வந்து என் காலில் சார்த்திவிட்டு விசித்து அழுகிறான். பரவாயில்லை, பகையை மறந்து கூட என் இறப்புக்கு வந்து விட்டான். அவன் மிக நல்லவன். நான் தான் அடாவடித்தனமாக அவனிடம் சண்டையிட்டு பிரிந்தேன். அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இனி எப்படி முடியும் என்று நான் யோசித்து கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அட, பக்கத்தாத்து மாமி சுகன்யாவும் வந்து காயத்ரிய பிடிச்சு கொண்டு அழுகிறாள். எனக்கு சுகன்யா மாமினா ரொம்ப பிடிக்கும். அவ காயத்ரிய பார்க்க அடிக்கடி அவ வரும்போது அவளை ஓர கண்ணால் நான் பார்ப்பேன். அவ என்னை கண்டுக்கவே மாட்டா, உதாசீனப்படுத்துவா. மாமி இப்போ என் இறப்பிற்காக அழலை, காயத்ரியின் இழப்பிற்காக அழுகிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். காயத்ரி என்னிடம் படிச்சு சொன்னாள், இந்த குடி சிகரெட் எல்லாம் வேண்டவே வேண்டாம் குட்டிப்பா, ப்ளீஸ் நம்ம கார்த்தி ஹரணியை நன்றாக படிக்க வச்சு ஒரு பொறுப்புள்ள அப்பாவா இருங்களேன், தயவு செஞ்சு மாறுங்க என்று கெஞ்சுவார். எனக்கு இப்ப மனசு ஏங்குகிறது. அருமை மனைவியையும் அன்பான குழந்தைகளையும் விட்டு போகிறோமே என்று. இப்ப வருந்தி என்ன பிரயோஜனம்? எல்லாம் முடிந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்று ஔவையார் அன்றே சொன்னால், அப்பேற்பட்ட அரிதான மானிட பிறவியை என்னுடைய கெட்ட பழக்கத்தினால் இழந்து விட்டேனே. என் அருமை காயத்ரியை நான் இனி தொடக்கூட முடியாது. என் 2 கண்மணிகளையும் இனிமேல் தழுவி கொஞ்ச முடியாது. நான் ஒரு மகா பாவி என்று தான் சொல்ல வேண்டும். ஐயோ, இது என்ன? வெள்ளையாக ஒரு புகை குவியல் வந்து என் அருகே நிற்கிறது. ஓ, என்னை போன்ற ஒரு ஆவி. யாருடைய ஆவி? தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்னை உற்று பார்த்துவிட்டு தன் நீண்ட பற்களை காட்டி இழித்தது. பின்பு வலது கையை நீட்டி ஹரிணியின் கழுத்தை பிடிக்கிறது. அதன் கை சாதாரணமான மனிதர்களை விட பல மடங்கு நீளமாக இருக்கிறது. அந்த கை ஹரிணியின் கழுத்தை பிடித்து நெரிக்க அவள் மூச்சுவிட முடியாமல் திணறுகிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஐயோ அப்பா என்று அலறுகிறாள். அவள் மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் இரத்தம் கொப்பளித்து வெளியேறுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நான் உடனே அவளை காப்பாற்ற வேண்டும். என் சக்தி அனைத்தையும் திரட்டி ஹரிணி என்று கத்த அருகில் படுத்திருந்த என்னுடைய மனைவி காயத்ரி, குட்டிப்பா என்ன ஆச்சு என்று என்னை உலுக்கினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். கனவு, ஆனால் ஒரு பயங்கரமான கனவு. குரலில் நடுக்கத்துடன் சொன்னேன். என் குரல் எனக்கு அந்நியமாகப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தொப்பலாக வியர்த்திருந்தேன். காயத்ரி லைட்டை போட்டு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். சிறிது ஆசுவாசப்படுத்தி கொண்டு அவள் கொடுத்த தண்ணீரை குடித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். பின்பு மெதுவாக எழுந்து எட்டி பார்த்தேன்.
கார்த்தியும் ஹரிணியும் வித்தியாசமான திசைகளில் நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மணி பார்த்தால் காலை 5. நல்ல வேளை நான் இறக்கவில்லை என்று என் மனதிற்குள் ஓடியது. ஆனால் இது எனக்கு அடுத்த பிறவி. என் அருமை மனைவியும் செல்ல குழந்தைகளும் எனக்கு மறுபடியும் கிடைத்து விட்டார்கள். நான் உயிருடன் இருக்கும் ஒவ்வொரு கணமும் அவர்களுக்காக இனி வாழ வேண்டும். நான் உடனே மாற வேண்டும், உடனே என்று என் மனது சொல்லிக்கொண்டே இருந்தது. வாக்கிங் போய் வர வேண்டும் என்று தோன்றியது. உடை மாற்றிக்கொண்டு கிளம்பினேன் என்று தான் சொல்ல வேண்டும். போகும்போது என் செல்ஃபில் மறைத்து வைத்திருந்த ஒரு பாக்கெட் சிகரெட், ஒரு பாட்டில் அப்சலூட் வோட்கா, ஒரு பாட்டில் சிக்னேச்சர் விஸ்கியை எடுத்து ஒரு பழைய துணிப்பையில் திணித்து என்னுடன் எடுத்து கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். நீண்ட தூரம் எனக்கு நானே பேசிக்கொண்டே நடந்தேன். வழியில் என்னுடன் எடுத்து சென்ற துணிப்பையை கார்ப்பரேஷன் குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். வீடு வந்ததும் காயத்ரியிடம், இன்னைக்கு நீ எதுவும் சமைக்க வேண்டாம், குழந்தைகளுடன் வெளியே சென்று சாப்பிடலாம், 4 இடங்களுக்கு சென்று சுத்திவிட்டு வரலாம் என்று சொன்னேன் என்றான்.